வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்தான்புல்லில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு இல்லாமல் முறிவடைந்தன. எல்லை பதட்டங்களை தணிப்பதற்கும் பலவீனமான போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதற்கும் நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முறிவுக்கு இரு தரப்பினரும் எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டினார்கள். இது எந்த நிமிடமும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் போரை எந்த நிமிடமும் ஆரம்பிக்க வைத்து விடலாம். எல்லை பகுதியில் இரு தரப்பிலும் துருப்புக்கள் மற்றும் பொதுமக்களை கொன்ற போரை தொடர்ந்து பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று நடைமுறைக்கு வந்தது. இருப்பினும் சமீபகால வாரங்களில் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. அக்டோபர் 9ஆம் தேதி காபூலில் நடந்த வெடிப்புகளுக்கு பின்னர் வன்முறை வெடித்தது. அந்த வெடிப்புகள் பாகிஸ்தானால் நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் என்று ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கம் கூறியது. அதற்கு பதிலடி கொடுத்து பழிவாங்குவதாக சபதம் செய்தது. அதன்பின் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தினர். ஊடுருவல்களும் நடந்தன. அக்டோபர் 19ஆம் தேதி கத்தார் மத்தியஸ்தம் செய்து போர் நிறுத்தத்திற்கு பின்னர் மோதல்கள் தளிர்ந்தன. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை. ஆப்கானிஸ்தான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் பேச்சுவார்த்தை தோல்விக்கு பாகிஸ்தானை குற்றம் சாட்டினார். பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர முடியாது என்றும் கூறினார். கூட்டம் முடிந்தது, பேச்சுவார்த்தைகள் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன என்றார். சனிக்கிழமை தெற்கு ஆப்கானிஸ்தான் நகரமான கந்தஹாரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய முஜாஹித், தாலிபான் அரசு இந்த பகுதியில் பாதுகாப்பின்மையை விரும்பவில்லை என்றும் போரில் ஈடுபடுவது எங்கள் முதல் தேர்வு அல்ல என்றும் கூறினார். ஆனால் போர் வெடித்தால் நம்மை தற்காத்துக் கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் தனது பிரதேசத்தை வேறு நாட்டுக்கு எதிராக யாரும் பயன்படுத்த அனுமதிக்காது என்றும் அதன் இறையாண்மை அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயல்களை அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார். துருக்கி மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தத்தில் இஸ்தான்புல்லில் நடந்த 2 நாள் பேச்சுவார்த்தைகள் 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அதிகாரத்தினை கைப்பற்றியதிலிருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான ராஜதந்திர முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படும் 3வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை. தீவிரமான பின்னோக்கிய ராஜதந்திரம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் உறுதியான முன்னேற்றம் இல்லாமல் முறிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தனியார் ஜியோ நியூஸ் சேனலிடம் பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டதாகவும் எதிர்கால சந்திப்புகளுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் பாகிஸ்தான் பிரதிநிதிகள் நாடு திரும்புவதாகவும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் தரப்பில் இருந்து போர் நிறுத்தம் மீறப்படாத வரை அது அமலில் இருக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், நாங்கள் வருங்கையுடன் திரும்பியது ஆப்கானிஸ்தான் தாலிபான்களிடம் அமைதியில் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது என்று அவர் கூறினார். 2021 முதல் பாகிஸ்தானுக்குள் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு பொறுப்பான ஒரு இயக்கமான டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபிக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சியாளர்கள் புகலிடம் அளிப்பதாக பாகிஸ்தான் பலமுறை குற்றம் சாட்டியுள்ளது. காபூல் இந்த குற்றச்சாட்டை மறுத்து அதன் பிரதேசத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்று கூறியது. ஆப்கானிஸ்தானில் ஆளும் தாலிபானும் பாகிஸ்தான் தாலிபானும் தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் டிடிபி ஆப்கான் தாலிபானுடன் நெருக்கமாக உள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டு காபூலை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து டிடிபி தைரியமாக உள்ளது. தனது செய்தியாளர் சந்திப்பின் போது டிடிபி நடவடிக்கைகளுக்கு ஆப்கானிஸ்தான் பொறுப்பு என்ற குற்றச்சாட்டுகளை முஜாஹித் நிராகரித்தார். 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவதற்கு முன்பே டிடிபியின் உருவாக்கம் நடந்ததாக கூறினார். டிடிபி பிரச்சனை பாகிஸ்தானுக்கு ஒரு பழைய பிரச்சனை என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். டிடிபி 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்றும் காபூலில் உள்ள தற்போதைய தாலிபான் நிர்வாகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகளில் அமெரிக்க குண்டுவீச்சு மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பின்னர் டிடிபி உருவானது என்று முஜாஹித் மேலும் கூறினார். டிடிபியின் உருவாக்கம் இஸ்லாமாபாத்தின் ஒப்புதலுடன் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிந்த பின்னர் தாலிபான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை செயல்முறையை வேண்டுமென்றே நாசப்படுத்தியது பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறைக்குள் உள்ள சில பிரிவுகள் என்று கூறியது. தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித், பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறைக்குள் உள்ள சில பிரிவுகள் பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனைகள், பாதுகாப்பின்மை மற்றும் டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி நடத்திய தாக்குதல்களுக்கு தாலிபான் அரசாங்கத்தை குறை கூற முயற்சிக்கின்றன என்று கூறினார். தாலிபான் அரசின் நல்ல நோக்கங்கள் மற்றும் மத்தியஸ்தர்களின் முயற்சிகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் தூதுக்குழுவின் பொறுப்பற்ற மற்றும் ஒத்துழையாமை மனப்பான்மை எந்த நல்ல முடிவையும் ஏற்படுத்தவில்லை என்று முஜாஹித் கூறினார். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாங்கி கடந்த மாதம் இந்தியாவுக்கு சென்ற போது போர் வெடித்தது. 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து இந்த மோதல்கள் மிக மோசமானவை. இஸ்தான்புல்லில் நடந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது தாலிபான்கள் பிரதிநிதிகள் குழு இஸ்லாமாபாத்தின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் பழங்குடி பகுதிகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர்ந்ததற்கான ஆதாரங்களை வழங்கியதாக முஜாஹித் கூறினார்.
தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் எல்லை தாண்டிய மோதல்களில் 4 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்த மறுநாள் இரவு பேச்சுவார்த்தை முறிந்தது. ஆப்கானிஸ்தான் பிரதிநிதிகள் இந்த திட்டமும் இல்லாமல் வாழ்ந்ததாகவும் வாய்மொழி உத்தரவாதங்களை மட்டுமே வலியுறுத்தி எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டதாகவும் ஆசிப் கூறினார். வாய்மொழி ஒப்பந்தத்தை மதிப்போம் என்று பாகிஸ்தானியர்கள் கூறினார்கள், ஆனால் அதற்கு இடமில்லை என்று ஆசிப் கூறினார். 4வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு எந்த திட்டமோ நம்பிக்கையோ இல்லை. இந்த மாத தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள பாகிஸ்தான் தாலிபான்களின் மறைவிடங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் பாகிஸ்தான் தாலிபான்கள் பலரை கொன்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியது. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இந்த கூற்றை மறுத்து இறந்தவர்களின் பொதுமக்களும் அடங்குவர் என்றும் பதிலடியாக தாலிபான் படைகள் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை தாக்கி 58 துருப்புக்களை கொன்றதாகவும் கூறினார்கள். போரில் 23 துருப்புக்களை இழந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் ஒப்புக்கொண்டது. வன்முறை காரணமாக கத்தார் இரு தரப்பிலிருந்தும் பிரதிநிதிகளை தோஹாவுக்கு அழைக்க தூண்டியது. அங்கு அவர்கள் அக்டோபர் 19ஆம் தேதி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டனர். இஸ்தான்புல்லில் 6 நாட்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இதன் விளைவாக நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் போர் நிறுத்தத்தை நீடிக்கவும் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் இறுதியில் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. அப்போதிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனான அதன் அனைத்து எல்லைக்கடவுகளையும் மூடியே வைத்துள்ளது. இருப்பினும் கடந்த வாரம் பிரதான டோர்காம் கடவையை ஓரளவு மீண்டும் திறந்தது. அதனால் எல்லையில் சிக்கி தவித்து ஆப்கானிஸ்தானிய அகதிகள் நாடு திரும்ப முடிந்தது. அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கிய எல்லைக்கடவை மூடல் முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து பாதைகளை சீர்குலைத்து ஆயிரக்கணக்கான மக்களை சிக்க வைத்துள்ளது. எல்லையின் இருபுறமும் பொருட்களை ஏற்றிய நூற்றுக்கணக்கான ட்ரக்கள் பின்வாங்கி தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவை இணைக்கும் மிகவும் பரபரப்பான வர்த்தக பாதைகளில் ஒன்றை துண்டித்துள்ளன. எல்லை கட்டுப்பாடுகளுடன் ஆவணமற்ற வெளிநாட்டினரை நாடு கடத்த பாகிஸ்தான் நாடு தழுவிய நடவடிக்கைகளை நடத்தி வருகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் ஆப்கானியர்கள். 2023ஆம் ஆண்டு முதல் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானிய நாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல்களில் அதிகரிப்பை கண்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட அனைத்து தாக்குதல்களும் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையால் தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட TTP-யால் உரிமை கோரப்பட்டன. தாலிபான் அரசின் அகதிகள் மற்றும் நாடு திரும்பல் அமைச்சின் கூற்றுப்படி கடந்த 15 நாட்களில் பாகிஸ்தான், ஈரான் மற்றும் துருக்கியில் இருந்து 1,50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் 24,787 குடும்பங்கள் பாகிஸ்தானில் இருந்தும் 1,251 குடும்பங்கள் ஈரானில் இருந்தும் 6 குடும்பங்கள் துருக்கியில் இருந்தும் திரும்பினர் என்று அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அப்துல் முத்தலிப் ஹகானி கூறினார். திரும்பி வந்தவர்களில் குழந்தைகள் மட்டுமல்ல, நூருல்லா மற்றும் முகமது அமீர் போன்ற பெரியவர்களும் உள்ளனர். அவர்களில் சிலர் முதல் தடவையாக தங்கள் தாய் நாட்டுக்கு வந்துள்ளார்கள். பாகிஸ்தானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நூருல்லா கூறிய போது, நாங்கள் 2 வாரங்கள் எல்லையில் தங்கினோம். பின்னர் 1 வாரம் கந்தஹாரில் தங்கினோம். இப்போது 4 நாட்கள் காபூலின் முகாமில் தங்கினோம். இதுவரை எங்களை எந்த மாகாணத்துக்கு அழைத்து செல்ல எந்த வாகனமும் வரவில்லை என்றார். பாகிஸ்தானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மற்றொரு நபர் முகமது அமீர் கூறிய போது, பாகிஸ்தான் போலீசார் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு காலக்கெடு விதித்தனர். ஒரு நாள் எங்களுக்கு 1 வாரம் இருப்பதாக சொல்வார்கள், மறுநாள் 3 நாட்கள் என்று சொல்வார்கள். இறுதியில் அவர்கள் எங்களை வெளியேற்றினார்கள். பாகிஸ்தானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட முல்லா குல் கூறிய போது, பாகிஸ்தான் காவல்துறை எங்களை கடுமையாக நடத்தியது. நான் ஆப்கானிஸ்தான் பிரஜை என்பதால் எங்கள் பணத்தையும் தொலைபேசிகளையும் எடுத்துக் கொண்டது. திரும்பி வந்தவர்கள் கூடுதல் உதவி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க கோருகின்றார்கள். பாகிஸ்தானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அப்துல் ஹமீது, இந்த குளிர்காலத்தில் எங்கள் குழந்தைகள் எப்படி வாழ்வார்கள்? எங்களுக்கு உதவி, வேலைகள் மற்றும் தங்குமிடம் தேவை. காபூலில் உள்ள அகதிகள் முகாமில் இன்னமும் 7,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியிருக்கின்றனர். ஆப்கானிய அகதிகளை கட்டாயமாக நாடு கடத்துவதை நிறுத்துமாறு தாலிபான் அரசு அதிகாரிகள் அண்டை நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.